அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 16வது ஞாயிறில் பங்கெடுத்து ஜெபித்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆசீர்வாதமான செய்தியை விதைக்கும் கலைக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை வைத்து நமக்கு சொல்லுகிறார். நம்ம பெரும்பாலான பேர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருப்போம். இல்லைன்னா விவசாயத்தை குறித்த குறைந்தபட்ச பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா இந்த ஊமையை நம்மால் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் அவர் நல்ல பயிரை போய் விளைச்சிட்டு நெல்லை போட்டு வர்றாரு. கோதுமை நமக்கு இல்லை, நெல்லை போட்டு வர்றாரு. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அவருடைய தோட்டக்காரர் வந்து சொல்கிறாரு, ஐயா ஐயா என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? என்னப்பா நடந்துச்சு? நீங்கள் விதைச்சதெல்லாம் நெல், ஆனால் நெல்லோடு சேர்ந்து நிறையா களையும் சேர்ந்து வந்துருச்சு ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ என்ன செய்கிறது? யார் செஞ்சா இந்த வேலை? யாருன்னா நமக்கு எதிரி எவனோ ஒருத்தன் வந்து கொண்டு வந்து களையை அதில் விதைச்சிட்டு போயிட்டான். உடனே இந்த தோட்டக்காரர் கேட்குறாரு, வீட்டின் அந்த வேலைக்காரர் கேட்குறாரு முதலாளிகிட்ட, ஐயா நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா இருக்கிற களையை அப்புறம் படக்குன்னு பிடிங்கி எரிஞ்சிருவேண்ணா அப்படின்னு சொல்கிறார். உடனே முதலாளி சொல்கிறாப்புல, தோட்ட தலைவர், அப்பா கொஞ்சம் பொறு, நீ வாட்டில் போய் களையை பிடுங்குறேன்னு அப்படின்னா சேர்ந்து என்ன வந்துடும்? பயிர் வந்துடும். உன்னுடைய எண்ணம் நல்லா தான் இருக்குது, களையை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் சரியாக இருக்கிறது. ஆனால் அந்த களையை பிடுங்கும் போத இந்த நல்ல செடி இருக்கு இல்லையா, இந்த செடியினுடைய வேரும் ஆட்டங்கன்றும். அந்த பிடிவான தளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த செடினால நல்லா ஊண்டி வளர முடியாது. ஒருவேளை வளர்ந்தாலும் கூட பலன் பெருசாக இருக்காது. அதனால நீ விட்டுரு, நம்ம மருந்தடிக்க வேண்டிய விதத்தில் மருந்தடிப்போம், அதுக்கு உரம் போடுற விதத்தில் உரம் போடுவான். நம்ம செடி நல்லா வளர்ந்து வரட்டும், நல்லா வளர்ந்து பயிர் வந்ததுக்கப்புறம் அந்த களையை நம்ம தட்டி விட்டுறலாம், அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுதாங்க இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்ட உவமை. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்றதான் நமக்கு இருக்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். நல்ல விதையும் இருக்குது, அதுக்குள்ள களையும் வளர்கிறது. ஒரு முறை 2 பேர் குளிக்க போனாங்களாம். ஒருத்தர் பேர் நல்லவர், இன்னொருத்தர் பேர் கெட்டவர். இந்த கெட்டவன் தான் நல்லவனை பார்த்து கேட்குறான், வா அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்குமே, பக்கத்தில் குளம் இருக்கு, போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நல்லவரும் சரி கேட்குறானே அப்படின்னு சொல்லி வா குளிக்க போகலான்னு 2 பேர் குளத்துக்கு குளிக்க போகும்போது தன்னுடைய உடையை கழட்டி அந்த ஆத்தங்கரையில் வச்சுட்டு 2 பேரும் குளிக்க உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமாக கெட்டவன் குளிச்சுட்டு கரையேறிட்டான். கரைக்கு வந்தவன் நல்லவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டான். இப்போ நல்லவர் வந்து குளிச்சுட்டு கரைக்கு வர்றாரு, அவருடைய ட்ரெஸ்ஸை காணாம். கெட்டவன் ட்ரெஸ் தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியாது கெட்டவன் ட்ரெஸ்ஸுன்னு. வேற வழியே இல்லாமல் மானத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனுடைய ட்ரெஸ்ஸை அந்த நல்லவர் எடுத்து போட்டுக்கிட்டு அவரும் ஊருக்குள்ளே போனாராம். கதை இங்கே முடியுது. எதற்காக அந்த ஒரு சிறு நிகழ்வை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லவன் நினச்சிட்டு இருக்கிற நிறையா பேருக்குள்ள கெட்டவன் இருக்கிறான். நீங்கள் கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஒரு ரொம்ப இனிப்பாக அழகாக அப்படி ஜோடனையாக பேசுகிறார் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் அவரை நல்லவர் நம்பிடக்கூடாது. ஏன்? நல்லவனுக்குள்ளேயும் கெட்டவன் இருக்கிறான், கெட்டவனுக்குள்ளேயும் நல்லவன் இருக்கிறான். அதே நேரத்தில் வெளி அடையாளங்களை வைத்து யாரையும் நல்லவன் கெட்டன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்கல்ல, இப்போ குளிச்சுட்டு அந்த கெட்டவன் நல்லவன் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போயிட்டான், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்டது. ஆனால் இந்த நல்லவர் அவர் குளிச்சுட்டு வெளியே ரொம்ப ட்ரெஸ் இல்லை, கெட்டதை போட்டு வர்றாரு, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லது. அப்போ இந்த ஊமை நமக்கு சொல்லுகிற செய்தி தொடக்கத்தில் என்ன அப்படின்னா, யாரையும் பார்வையில் வைத்து நல்லவன் கெட்டவன் என்று முடிவு செய்து விடாதீர்கள். பார்வையில், வெளிப்பார்வையில், வெளி தோற்றத்தை வைத்து இவர் நல்லவர் இவன் கெட்டவன் என்று முடிவு செய்து விடக்கூடாது என்பது முதல் செய்தி. அதைத்தான் அவர் முடிவு பண்ணாரு. அந்த தோட்டத்துக்காரர் வந்து என்ன சொல்றாரு, களையும் சேர்ந்து வளர்ந்துருச்சு, உனக்கு எப்படி இப்ப தெரியும் இது களை, உனக்கு எப்படி இப்ப தெரியும் இது பயிர்னு? வளர்ந்தாதானே தெரியும், வளர்ந்தாதானே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விதையை அடிப்படையாக வைத்து இந்த பூமை இருக்கிறதுனால ஒரு அருமையான விதைக்குரிய ஒரு செய்தி. ஒரு அம்மாவுக்கு நல்ல அருமையான கனவுங்க. அந்த கனவுல என்னன்னா, அந்த அம்மா கடைக்கு போகுது. அந்த அம்மா கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்க போறாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த கடையில் ஜாமான் கொடுக்குறவர் வந்து கடவுளா இருக்கிறார். ஜாமான் எடுத்து கொடுக்குறவர் இங்கே கடவுள் நின்றுக்கிட்டு இருக்கிறார் அந்த கஸ்டமர் கவுண்டர்ல. நீங்க கடவுள் தானே அப்படின்னு அந்த அம்மா உறுதிப்படுத்துறதுக்காண்டி கேட்குது. ஆமா, நான் வழிபடுற கடவுள் தானே. ஆமா, நீ வழிபடுற கடவுள் தான். நான் என்ன இங்கே இல்லை, இந்த கடையில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுக்கலான்னு, உங்களுக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் விற்பனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சமானதெல்லாம் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். எனக்கு அன்பு வேணும், அமைதி வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். எனக்கு மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வேணும்.
என் குடும்பத்திற்கு இல்லை, எங்க ஊர்ல, என் பங்குல இந்த உலகமே அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு உலகமா இருக்கணும், அதை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே கடவுள் சொன்னாராம், ஏம்மா நான் என்னுடைய பதிலை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்துக்கு உனக்கு தேவையானதெல்லாம் நான் தருவேன்னு சொன்னேன் இல்லையா, ஆனா நீ கேட்கறது எல்லாமே பழமா இருக்குது, இது விதைக்கடை, நான் விதை மாத்திரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த விதையை நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், அந்த விதையை விளைய வச்சு பயிராக்கி பழம் எடுத்து அதை உண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, இது பழக்கடை இல்லை, இது விதைக்கடை அப்படின்னு அவர் சொன்னாராம். பிரியமான மக்களே, இன்றைக்கு பழங்களை உண்ண விரும்புகிற நமக்கு அதை விதைத்து வளரச் செய்வதில், அதை விதைத்து அதை பக்குவப்படுத்தி வளர்ந்து அளவிற்கு பொறுப்பதற்கான பொறுமை நமக்கு இல்லை. ஆண்டவரிடம் நாம் பழத்தை கேட்கக்கூடாது, விதையை கேட்க வேண்டும். எப்பேற்பட்ட விதையை கேட்க வேண்டும்? நல்ல விதைகளை கேட்க வேண்டும். அதை நல்ல விளைநிலத்தில் விளைய வைத்து பயிராக்கி உண்ணக்கூடிய பக்குவத்தையும் அதற்கான பொறுமையும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கணும் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த மனிதனை எடுத்துக்கோங்களேன். அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முதலாளிகிட்ட சொல்றாரு, முதலாளி நீங்க நல்ல விதையா விதைச்சிங்க, ஆனா பாருங்க களையெல்லாம் வளர்ந்துருச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஊன்னு சொல்லுங்க, வெட்டி வீழ்த்துறேன் அப்படின்றார். அதுக்கு அழகான ஒரு பதிலை சொல்றாரு அந்த முதலாளி, பொருடா பொருடா, வளரட்டும் வளரட்டும் பார்த்துக்கலாம், தக்க காலம் வரும், அப்போ அதை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ போய் நீ அதை பிடுங்குறதுலேயே கருத்தா இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து களையெல்லாம் பிடிங்கிட்டு இருந்தேன்னா இந்த கண்டுக்கு யார் உரம் வைக்கிறது, இந்த கண்டுக்கு யார் வேலி அடைக்கிறது? இதையே பிடுங்குறதுல நீ இதை பிடிச்சி இழுக்கிறதுலையே, நீ இந்த களையை கொள்றதுலையே உன்னுடைய நேரத்தெல்லாம் செலவிட்டு இருந்தா இந்த பயிருக்கான பயிர்கொல்லி அடிச்சு அதை பாதுகாப்பு கொடுத்து அந்த பயிரை வளர வைக்க போது யாரு? அப்போ இந்த களையை பிடுங்குறதுக்கு நீ கொடுக்குற நேரத்தை, ஆற்றலை, சக்தியை இந்த பயிருக்கு கொடு, பயிர் நல்லா வந்துடும், களையை காலம் வரும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பிரியமான மக்களே, ஆழமான செய்திங்க இது. நம்மளை சுத்தி நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவங்களுக்கு நாம கொடுக்குற முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்தோம்னா கெட்டவங்க தன்னாலே அமைதியாயிருவாங்க. ஒருத்தர் எனக்கு எதிராக கெடுதல் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனுக்கு பதில் சொல்றதுலையும் அந்த கெட்டவனை நம்ம அழிக்கிறதுல நம்ம நேரத்தை செலவழிச்சோம் அப்படின்னா நல்லவர்கள் நம்ம இழந்து போய் விடுவோம். இது நல்ல குணங்களுக்கும் பொருந்தும், நல்ல மனிதர்களுக்கும் பொருந்தும், இது நன்மைக்கும் பொருந்தும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, ஆண்டவர் சுத்தி எத்தனையோ நல்லவர்கள்லாம் இருந்தாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட சாரார் தீயவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க, இந்த கலைகளை போல. அதான் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவரே உங்களை எல்லாரும் பெருந்தினிக்காரன்னு சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம். உங்களை விபச்சாரிகளுக்கெல்லாம் நண்பர்னு சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம், போயிட்டு போட்டோம். உங்களை பாவிகளின் நண்பர் என்று சொல்லுகிறார்களே, சொல்லிட்டு போட்டோம். பெயல்செபூலுடைய துணையோடு தான் நீங்கள் பேய்களை ஓட்டுகிறாருன்னு சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டோம். இல்லை நீங்க வந்து மோசேயுடைய சட்டத்தெல்லாம் உடைக்க வந்தீங்களா அப்படின்னு பேசுங்க, லா பிரேக்கர்னு உங்களை சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டோம். கண்டுக்கிறவே இல்லைங்க அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. நீ என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு தெரியும் நான் யாருன்னு, என்னுடைய கொள்கை வேறு, என்னுடைய இலக்கு வேறு, நான் அடைய வேண்டிய திட்டம் வேறு, அதை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த கலைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டிருந்தால், இந்த கலைகளை பறித்து வீழ்த்துவதிலே என்னுடைய கவனத்தை நான் செலுத்தினால் என்னுடைய இலக்கு அடைய முடியாமல் போய்விடும், என்னுடைய இலக்கின் நோக்கிய பயணம் அது தாமதப்பட்டு போய்விடும். அதனால் இந்த கலைகளை நான் கண்டுகொள்வதில்லை என்று சொல்லி அத்துணை கலைகளுடைய வார்த்தைகளையும் அவர் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருந்தால் காலம் வருகிற பொழுது அந்த கலைகள் எல்லாம் அறுத்து வெளியே தள்ளப்பட்டது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனா இங்க என்ன ஒரு அதிசயமான ஒரு காரியம் அப்படின்னா, இவ்வளவு தெரிஞ்ச நாம பல நேரங்கள்ல நமக்கு எதிராக பேசுறவர்களுக்கு பதில் சொல்வதிலேயே நம்முடைய ஆற்றலை செலவழிக்கிறோம். நம்முடைய ஆற்றலை செலவழிக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை சுத்தி 4 நல்லவன் இருக்கானா, அந்த நல்லவனோட நல்ல உறவு வச்சுக்கோ, அப்படியே வளர்ந்து போ. உனக்குள்ள 4 நல்ல குணங்களை நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் விதைத்த குணங்கள் எல்லாம் நல்ல குணங்கள், ஆனா உனக்குள்ள அழகை 4 குணத்தை விதைச்சிட்டான், அந்த குணத்தை நினைச்சு நீ வருத்தப்படாத, அதை எப்படி குறைக்கணும்னு நினைக்காத, நீ வாட்டில் நல்லதை நோக்கி போயிட்டே இரு. எனக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்குது, எனக்குள்ள வந்து இச்சைக்குரிய காரியங்கள் இருக்குது, எனக்கு பேராசை அதிகமா இருக்குது, வேற இருந்தா போதும், உனக்கு அப்படி ஒரு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும், நீ மேல போயிட்டே இரு, போயிட்டே இரு. ஒரு சின்ன கோடு, தெரிஞ்சதான் தெரியாத நான் சொல்லலை, ஒரு கோடு, இந்த கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சின்ன கோடாக மாறிடும். இது கோடு, இந்த கோட்டை நீங்கள் அழிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுங்க, இந்த சின்ன கோடு தன்னாலே ஒன்றும் இல்லாமல் போயிடும்.
அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். களை வளரட்டும், வளர்ந்துக்கிட்டே இருக்கட்டும், பயிரை மாத்திரம் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, காலம் வருகிற பொழுது காலி பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்றார். இது உங்களுடைய நல்ல குணங்களுக்கும் உங்களை சூழ்ந்திருக்கிற நல்லவர்களுக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் பொருந்தும். நல்லவற்றை வளருங்கள், அல்லவை தன்னால் போய்விடும், அல்லது காலம் வருகிற பொழுது களைந்து எறியப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் பொறுமை தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர், திருப்பாடல்ல படிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு வாசகத்துல கூட அதான் முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆண்டோடைய பொறுமையை பற்றி தான் சாலமோனுடைய ஞானம் சொல்லுகிறது. பொறுமை ரொம்ப அவசியம். களையையும் பயிரையும் சரியாக கண்டுகொள்வதற்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அப்படி பொறுமை இல்லாம நம்ம செஞ்சோம் அப்படின்னா சில நேரங்கள்ல பயிரையும் நாம் இழக்க நேரிடும். எல்லாம் பொறுமைதான் அவசியம். ஒரு சின்ன நிகழ்வு அதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 1970 வருஷம் நடந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க. உங்க மனசுல இன்னைக்கு பிரிட்டோசாமி சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு என்னைக்குமே நிற்கும். நீங்க இன்னைக்கு என்னுடைய மறையுரையில எதை மறந்தாலும் இந்த நிகழ்வை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. 1970 வருஷம் இத்தாலியில ஒரு சின்ன ஆலயம் தான். அந்த ஆலயத்தில் இருக்க எல்லா மக்களுமே நற்கருணை ஆராதனைக்கு தயாராக இருக்கிறாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்தாச்சு, நற்கருணை எடுத்து வச்சாச்சு. வெளியில நற்கருணை ஸ்தாபனம் பண்ணி வைக்கணும். அதற்காக குருவானவர் வரணும். அந்த குருவானவரை பின்பக்கத்துல இருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு 2 ஆல்டர் பாய்ஸ் பின்னாடி நிற்கிறாங்க, பீட சிறுவர்கள் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஃபாதர் வருகிற பொழுது அந்த 2 பசங்களும் ஒருத்தனுக்கு பின்ன ஒருத்தனாக அந்த விளக்கு தூண் என்று சொல்வார்கள், கேண்டில் ஸ்டிக், அது பிரான்ஸ்ல வெங்கலத்துல இருக்கும், அதை பிடிச்சிட்டு இப்படியே இந்த பசங்க நடந்து வரணும். அதுக்காக 2 பசங்க பின்னாடி சின்ன பசங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, சின்ன பசங்க தானே, யாரு முன்ன போறது அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம். அப்படியே முன்னையும் பின்னையும் போறேன். ஒரு கட்டத்துல பேசுறாங்க, அப்புறம் கத்துறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா எல்லா மக்களும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஷவுட்டிங், பயங்கர சவுண்டு. அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் அந்த விளக்கு தண்டை வச்சு அடிச்சுக்கிறாங்க, அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபாதர் இன்னும் வரல. இப்போ மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த பசங்களை வெளில விரட்டி விடுங்க, கோயில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கோயிலுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணதில்லை, வெளில போய் சொல்லுங்கன்னு விரட்டி விட்டாங்க. பங்குச்சாமியார் அந்த பசங்களை பீடச்சிறுவிழா நிற்கிறதுல சஸ்பெண்ட் பண்ணிட்டார், 2 பசங்களை. இது நடந்தது எப்போ? 1770. இது நடந்து சரியா 55 வருஷம், 1825 வருஷம் இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. இந்த வருஷத்தை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 25வது ஆண்டையுமே கத்தோலிக்க திருச்சபையானது ஏதாவது ஒரு யூபிலி ஆண்டாக கொண்டாடும். அந்த வருஷம் நம்பிக்கையின் யூபிலியாக கொண்டாடப்பட்டுச்சு. அப்போ இந்த நம்பிக்கையின் யூபிலியானது எங்க தொடங்கும்? முதல்ல ரோமையில தான் தொடங்கும். அப்போ இந்த ரோமையுடைய பீட்டர் ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. பேதுருடைய அந்த பேராலயம் அடைக்கப்பட்டு அந்த பேராலயத்தினுடைய கதவுகளை திறக்கிற பொழுது அந்த யூபிலி ஆண்டு தொடங்கும். இதுதான் வழக்கம், பாரம்பரியம் கத்தோலிக்க திருச்சபையில. அந்த வருஷம் இந்த நம்பிக்கையின் ஆண்டுல திருத்தந்தையானவர் தன்னுடைய கைகளிலே அந்த சுத்தியலை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தினுடைய கதவுகளை 3 முறை தட்டுவார். முதல் முறை தட்டுகிறார், நீதியின் கதவு திறக்கப்படுக. 2வது முறை தட்டிட்டு 3வது முறை தட்டும் போது அந்த கோயில் கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்போ திருத்தந்தையானவர் முன் செல்ல அனைத்து மக்களும், ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே இந்த ஆலயத்திற்குள்ள வந்து அந்த யூபிலி ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இந்த இடத்துல அப்படியே நுப்பாட்டுறேன். அந்த கதவுல 3 முறை தட்டிய அந்த திருத்தந்தையினுடைய பெயர் கார்டினல் டாலே ஜாங்கா, DELLAGENGA, டாலே ஜாங்கா. அவருடைய பெயர்தான் திருத்தந்தை லியோ தி 12, 12ஆம் சிங்கராயர். இந்த 12ஆம் சிங்கராயர் யார் தெரியுமா? ஆலயத்திற்கு முன்பாக சண்டை போட்டாங்களே இந்த 2 பசங்க, யாரு முன்ன போறது 2 பின்ன போறதுன்னு, எல்லா மக்களும் சேர்ந்து கோயிலை விட்டு விரட்டி விடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த 2 பசங்கள்ல ஒருத்தர் தான் இன்னைக்கு திருத்தந்தையாக வந்து நிற்கிறார், திருத்தந்தை 12ஆம் சிங்கராயர். அந்த திருத்தந்தை அந்த கதவுகளை திறக்கக்கூடிய அந்த சடங்குகளை செய்கிற பொழுது அவருக்கு பக்கத்துல ஒரு கார்டினல் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த கார்டினல் பேரு கார்டினல் பிரான்சிஸ்கோ. அந்த கார்டினல் யார் தெரியுமா? அன்னைக்கு முன்னையும் போறதுக்கும் பின்னையும் போறதுக்கு சண்டை போட்டதுல 2வது பையன். இந்த திருத்தந்தைக்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து அந்த கார்டினல் பிரான்சிஸ்கோவும் திருத்தந்தையாக மாறுகிறார். திருத்தந்தை 8ஆம் பத்திநாதர். நினைச்சு பார்க்க முடியுதா? பீடச்சிறுவனாக அறியாத வயசுல அந்த கோயிலுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பொறுமையற்ற அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை வெளியில போக சொல்லுங்க, அவனை கோயிலுக்குள்ளே விடாதீங்க, புத்தி இல்லாதவன், கெட்ட பேர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. ஆனால் காலம் பதில் சொல்லுகிறது. 55 ஆண்டுகள் கழித்து, 59 ஆண்டுகள் கழித்து அவர்கள் திருத்தந்தையாக வளர்கிறார்கள். யாரையுமே பார்த்தவன நல்லவன் கெட்டவன் முடிவு செஞ்சிட முடியாது. ஏன்னா
இன்னைக்கு கெட்டவனாக இருக்கிறவனுக்கு நாளைக்கு நல்லவனாக வருவதற்குரிய எல்லா தகுதிகளும் கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அது மனுஷனுக்கு மாத்திரம்தாங்க இருக்கிறது. எந்த நல்ல கனி தரக்கூடிய கெட்ட மரமும் இல்லை, கெட்டதை நீக்குற கனி தரக்கூடிய நல்ல மரமும் இல்லை. ஆனா மனிதன்ல மாத்திரம் இருக்கான். எந்த பயிருமே களையா மாற முடியாது, எந்த களையுமே பயிராகவும் மாற முடியாது. அதான் உண்மை. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் அந்த சிறப்பு தன்மையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லவனா இருந்து கெட்டவனா இருந்து மீண்டுமாக நல்லவனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தானே இயேசுடைய சீடர்கள்ல பார்க்கிறோம். நல்லவனா இருந்து கெட்டவனா போனவன் யாரு? யூதாஸ். நீங்க நினைக்கலாம் 12 பேர் தானங்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. அந்த 12 பேர்ல சரியான ஆளை தேர்ந்தெடுக்க தெரியாதா? அந்த சராசரங்கள் அத்தனையுடைய அசைவுகளையும் தன்னுடைய கையிடுக்குல வைத்திருக்கிற அவருக்கு தெரியாதா? தன்னுடைய 12 சீடர்களுடைய எண்ணங்கள் தெரியாது, அவருக்கு தெரியும். அது கலைன்னு தெரிஞ்சு அதை வளர விட்டார். மற்ற சீடுகள்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, 11 பேருமே நல்லவங்களா இருக்கிறாங்க. அது ஒண்ணு கலைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த கலையும் வளரட்டும், பார்த்துக்கலாம். அந்த கலைக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கிறார். ஆனால் அந்த சான்ஸ் சரியா பயன்படுத்திக்கல. கலையாய் வளர்ந்து கலையாவே செத்து போனான் யூதாஸ். ஆனால் இங்க பீட்டரை பாருங்களே, நல்லவனா இருந்து ஒரு கட்டத்துல கலையாக மாறிதான் இயேசுவை மறுதலிக்கிறான். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மீண்டுமாக திருந்தி அவன் மனிதனாக நல்ல பயிராக மாறி போய் விடுகிறான். நம்ம யூதாஸை போல இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ராயப்பரை போல நல்லவனாகத்தான் இந்த உலகில் நாம் எல்லோரும் பிறந்திருக்கிறோம். காலங்கள் வருகிற பொழுது காலலும் சூழலும் தம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களும் சூழ்நிலையும் நம்மை கெட்டவர்களாக மாற்றலாம். ஆனால் சரியான நேரத்தில் மீண்டுமாக நம்ம இந்த இலக்கை தொடக்கூடிய நல்லவர்களாக மாறணும். அதற்கான அருளை இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு இந்த டவுட்டு கூட வரலாம், சாமி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, செய்கிறது பூரா அழிச்சாட்டியம், செய்கிறது பூரா துரோகமான காரியங்கள், இச்சைக்குரிய காரியங்கள், அடாவடித்தனங்கள், ஆனால் நல்லா தானே இருக்கிறாரு, நல்ல ஓஹோன்னு இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓஹோன்னு தான் இருப்பார். ஓஹோன்னு இருப்பாருன்னு தான் பைபிளே சொல்லியிருக்குதே. ஓஹோன்னு இருக்கிறவருக்கு என்ன வரும்ன்றதை இன்றைய வாசகத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது. பயிரோடு சேர்ந்து அந்த களையும் வளரட்டும். ஒரு சில நேரங்களில் பயிரோட களை மேலே வளரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அறுவடையின் போது வெட்டி கட்டி சுருட்டி அது தீயில போடப்படும். அந்த அறுவடை இங்கு நடக்கக்கூடிய அறுவடையாக இருக்கலாம், அல்லது அவருடைய மறுவாழ்க்கை நடக்கக்கூடிய அறுவடையாக இருக்கலாம். பதராக இருக்கக்கூடியவர்களை, களையாக இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சியை நாம் காண வேண்டாம். பயிராக இருக்கக்கூடியவர்கள் செய்கிற முயற்சியை மட்டும் பார்த்து அவர்களை நமக்கு பாடமாய் கொண்டு வாழ்ந்தால் நாமும் கனி தரக்கூடிய, பன்மடங்கு பலன் தரக்கூடிய நல்ல பயிராக, இறைவனின் மாட்சிக்குரிய பயிராக வாழ்வோம், வளர்வோம். அதற்கான அருளை இந்த நாளில், இந்த பள்ளியிலே நம்மிடம் ஒப்பிட்டு கேட்போம். இறைவனும் ஒவ்வொருவருக்கும் ஆசிரையும் அருளையும் நிறைவாய் தந்து பன்மடங்கு பலன் தரும் பயிராய் உங்களை மாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.